காலை மலர் நிகழ்ச்சியில தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது விஸ்வநாத தாஸ். அரசியல் அப்படின்னாலே நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், யாரு கூட கூட்டணி வச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கணக்கு போடுற மாதிரி மாறி போச்சு. கொள்கை வேற கூட்டணி வேறங்கிற மாதிரி மாறி போச்சு. ஆனா இவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் யாருன்னா விஸ்வநாத தாஸ். அரசியல்ல இருந்து தன்னுடைய மொத்த சொத்தையும் இந்த நாட்டுக்காகவே கொடுத்தவர் விஸ்வநாத தாஸ். சரி, சொத்தை கொடுத்துட்டோம், இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உயிர் தான் இருக்குன்னா அந்த உயிரையும் இந்த அரசியலுக்காக கொடுக்கணும்னு நினைத்த ஒரு தியாக சீலர் தான் விஸ்வநாத தாஸ் அவர்கள். காந்தியடிகள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வராரு. அப்பந்தான் விஸ்வநாத தாஸினுடைய சந்திப்பு நிகழுது. ஆங்கில அரசாங்கம் விஸ்வநாத தாஸினுடைய பாட்டை கேட்டு பயந்தது. மிகச்சிறந்த ஒரு மேடை பாடகர், மிகச்சிறந்த ஒரு நாடக நடிகராகவும் அவர் இருந்தார். அந்த காலகட்டத்துல அவர் பாடினார்னா, நாடகத்துல நடிச்சார்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அதை ரொம்ப கொண்டாடுனாங்க அவரை. அப்பேற்பட்ட ஒரு கதாநாயகனாக இருந்தவர் தான் விஸ்வநாத தாஸ். காந்தியை அசந்து போயிட்டார். இப்படி ஒரு நாடகமா, இவ்வளவு அற்புதமான குரலா அப்படின்னு அசந்து போய் அவர் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். காந்தி, நீங்க பாடுற பாட்டுல எல்லாம் தேசிய விடுதலை தொடர்பான கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு வீரம் வரும், விடுதலை உணர்வு வரும், தேச சுதந்திரத்துக்கு அது பயன்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கு அடுத்திலிருந்து அவர் நடித்த வள்ளி திருமணமா இருக்கட்டும், ஹரிச்சந்திரனா இருக்கட்டும், அல்லது கோவலன் கதையாக இருக்கட்டும், நல்லதங்காலாக இருக்கட்டும், எல்லா நாடகத்திலும் தேசிய உணர்வு கொழுந்து விட்டு எரிஞ்சுது. மைக்க பிடிச்சு அவர் பாடுவார். கொக்கு பொறக்குதடி பாப்பா, வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு, நம் வாழ்க்கையை கெடுக்க வந்த கொக்கு அப்படின்னு வெள்ளை அரசாங்கத்தை நேரடியாவே சாடுவார். இவர் நாடகம் நடக்குனாலே பிரிட்டிஷ்காரங்க சுத்தி நிப்பாங்க, நாடகடைய சுத்தி. இவர் கீழே இறங்கினோடனே இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கைது பண்ணி பிடிச்சு கொண்டு ஜெயில போடுவாங்க. அதற்கான அபராத தொகையை கட்டிட்டு அடுத்த நாள் மறுபடியும் நாடகத்துக்கு வந்துருவார். மறுபடியும் சிறைவாசம், மறுபடியும் மேடை அப்படின்னு தமிழ்நாட்டுல அவர் போகாத சிறைச்சாலைகளே கிடையாது. அப்படி அதுக்கு அடுத்த நாள் நாடகம் பாத்தீங்கன்னா முருகர் வேஷம் போட்டுருவார். வள்ளி திருமணத்துல ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக பாட்டு போடுவார். வெள்ளைக்காரன் கைது பண்ண வந்தான்னா, நானா பாடுனேன், முருகன் தான் பாடுனா, கடவுள் முருகனை உன்னால கைது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவார். இவர் ஏதாவது ஒரு பாட்டு ஆங்கிலருக்கு எதிராக பாடுவாரு, வசனம் பேசுவாரு. அவங்க கைது பண்ற சூழ்நிலை வரும்பொழுது அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா பேசுற மாதிரி நடிச்சு அப்படியே அவங்கள வியக்க வச்சு அதுலயும் தப்பிச்சிருவார். இப்படி நாடு முழுக்க தேசப்பற்ற, தமிழகம் முழுக்க தட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் ஒரு தியாக சீலர் தான் சுவாமி விஸ்வநாத தாஸ். அவரை ஏன் இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும்னா, அவரை ஆங்கில அரசாங்கம் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அபராத தொகை கட்டணும், 2500 ரூபா. அந்த 2500 ரூபா அபராத தொகை கட்டுறதுக்கு அவர்கிட்ட வழி இல்லை. திருமங்கலத்துல இருந்த தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை ஏலம் விட்டு அந்த அபராத தொகையை கட்டியிருக்காருன்னா எப்பேற்பட்ட தியாகின்னு நினைச்சு பாருங்க. அவர் மட்டும் அப்படி ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழலைங்க. அவருக்கு பிறந்த மகன்கள், மகள் எல்லோருமே தியாகசீலராக இருந்தார்கள். அவர்களும் இவர்களைப் போலவே பாடினார்கள், நடித்தார்கள் இல்லையா? வெள்ளை அரசாங்கம் சொல்லுது, இனிமே ஆங்கிலேயருக்கு எதிராக பாட மாட்டேன், நாடகம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு மன்னிப்பு கடிதத்தை மட்டும் உங்க அப்பாவை கொடுக்க சொல்லுங்க, அவரை நாங்க விடுவிச்சிடுறோம், அவருடைய எல்லாத்தையுமே நாங்க திருப்பி தரோம். அப்போ விஸ்வநாத தாஸ் சொன்னது, நான் இந்த சிறையிலேயே செத்து மடிந்தாலும் மடிவேனே தவிர ஒரு நாளும் மன்னிப்பு கடிதம் தரமாட்டேன் என்று சொன்னவர் தியாகி விஸ்வநாத தாஸ். எப்பேற்பட்ட ஒரு தியாகத்தினுடைய உச்சம் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆங்கில அதிகாரி, சென்னை மாகாணத்தினுடைய கவர்னரா இருக்கிறாரு. அவர் தியாகி விஸ்வநாத தாஸ் அழைக்கிறார். அழைச்சி, 2ஆம் உலக போர் நடக்கு, எங்களுக்கு நிதி வேணும், நிதி திரட்டுறதுக்காக எங்களை முன்னிறுத்துற மாதிரி பாடல்களை பாடி நீங்க நாடகங்களை நடிங்க, மாசம் 1000 ரூபாய் தரோம், நீங்க இழந்த அனைத்து சொத்துக்களையும் திரும்ப பெற்று தரோம், எங்களுக்காக நீங்க இதை செய்யணும் அப்படின்னு. அப்போ சொன்னாரு, இந்த தேசத்துக்காக வாழ்பவன் நானு, இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறவங்க நீங்க, உங்களுக்கு ஒரு நாள் நான் உறுதுணையாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் என்ன தெரியுமாங்க? சென்னையில ராயல் சொல்லக்கூடிய அந்த அரங்கத்துல ஒரு நாடகம் நடக்கு,
வள்ளி திருமண நாடகத்துல அவர் முருகர் வேடமிட்டு அவரு மாயா பிரபஞ்சத்திலே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடுறாரு. மயில் மீது உட்கார்ந்து முருகர் மாதிரி பாடும் பொழுதே அவருக்கு மூச்சுத்தணல் ஏற்படுது. அங்கேயே அவர் உயிர் பிரிதுங்க. 1940 அவர் இயற்கை எய்தினார். அவர் வாழ்நாள் முழுக்க அல்ல, கடைசி நிமிடம் வரைக்கும் ஆங்கிலேயர் எதிர்த்து ஒரு தியாகசீலராக இருந்து அரசியலுக்கு அழகு சேர்த்த பெருமகன் யாருன்னா விஸ்வநாத தாஸ். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.